அன்பான மேசராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இனி வரக்கூடிய காலங்களில் ஆரம்பமாக போகுது. நீங்கள் பல நாளாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி மிக சீக்கிரமாகவே கிடைக்க போகுது. முக்கியமான ஒரு சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு புதிய உறவு உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகிறாங்க. அது உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தால் காதல் திருமணம் அல்லது கலப்பு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கான எளிமையான பரிகாரத்தையும் இந்த வீடியோவின் கடைசியில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். மனசில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு கவனம் வேணும். எதிர்காலத்திற்காக நிறைய திட்டங்கள் போடுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த சிக்கல்கள் எல்லாமே குறையும். பெண்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. விளையாட்டுத் துறையிலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன குழப்பங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த வருமான தடைகள், வருமானத்திற்கும் அதிகமான செலவுகள், மருத்துவ செலவுகள் இதுவெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு படிப்படியாக குறையும். நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் தொல்லைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு புதிய வழி கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதி தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது செலவுகளை குறைக்க முடியாது. ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சின்ன தொகையை சேமிக்கிறதுக்கும் சரியான திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய பிளான் எல்லாம் போடுவீங்க. ஆனால் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி இனிமேலாவது இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய கண்ணை மறைக்கும். அதனால் சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களிடத்துல இருக்கும் பொழுது பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் ஒரு மெஷின் மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இனி நிதானமாக நீங்கள் செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும். குடும்பத்தாரோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிம்மதியான சூழலை சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் உங்களுடைய வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேமிப்பில் முதலீடு செய்கிறது புத்திசாலித்தனம். ரியல் எஸ்டேட் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்கிறவங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்பவே அவசியம். இதுவரைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட மனக்கசப்பு கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க கூட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையர் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது விவாதங்கள் இருந்தாலும் அது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு சரியாகும். கோர்ட்டு விஷயங்கள்லையும் அமைதியாக கடந்து போனீங்கன்னா இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க சூழ்நிலையில் நல்லவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வரணும். ஒரு சில உறவினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணும். யார் ஏதாவது சொன்னாலும் அமைதியாக இருந்து உங்களுக்கான காரியங்களை நீங்கள் சாதிக்கணும். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காரணமாக உங்களுடைய நிர்வாகத்திறன் இப்பொழுது மேம்பட்டிருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் குறைச்சிக்கணும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நுரையீரல், மார்பு, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை. ஜீரண மண்டலத்தில் அதிகமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நிறைய நேரங்களில் தண்ணி குடிப்பதை மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டராவது தண்ணி குடிக்கிற மாதிரியான பழக்கத்தை நீங்கள் இனி வளர்த்துக்கணும். உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும்.
பொதுவா எல்லா ராசிக்காரங்களும் காதலிப்பாங்க. அந்த காதல் நிறைவேறுமா? காதல் திருமணம் நடக்குமா? பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அல்லது சம்மதம் தெரிவிப்பாங்களா? அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கும். இன்னும் சிலர் என்னதான் உண்மையாக நேசிச்சாலும், அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருந்தாலும், நம்மளுடைய ஜாதகம் பொருந்தி வருமா? இது செட் ஆகுமா? அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்களும் இருக்கும். அப்படி யோசனையில இருக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல ராகு அல்லது கேது இருந்துச்சு அப்படின்னா காதல் திருமணம் அல்லது கலப்பு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல உங்களுடைய 5வது வீட்டுல புதன் சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா இவங்க எளிதில் காதல் வசப்படுவாங்க. 2வது வீடு 7வது வீடு 11வது வீட்டுக்கு சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தாரனுடைய சம்மதத்தோட உங்களுக்கு காதல் திருமணமானது பிரச்சனைகள் இல்லாம நடந்து முடியும். அதே போல குடும்ப ரீதியாக பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையின் உறவுகள், நண்பர்கள் மற்றும் 3ஆம் நபர்களால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மனதளவிலும் உடல் அளவிலும் பல பிரச்சனைகள் வந்துட்டு நிம்மதியை கெடுக்கும். சில நாட்கள்ல அது சரியாகும், பல நாட்கள்ல அந்த மாதிரி விஷயங்களை பெருசுபடுத்தாம நீங்களாவே மறந்து போயிருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மேல அதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசி அதிகமாக கோபப்பட்டிருப்பாங்க. அதனாலேயே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிதலும் வந்திருக்கும். சாதாரணமா தெரியக்கூடிய விஷயங்களை சரியா பேசி முடிக்காம இருக்கிறதால ஒருவித மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடலாம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், யாரையும் எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல அப்படின்னு ரொம்பவே விரக்தி அடைஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அவங்க இந்த வாழ்க்கை மேல வெறுப்பை காட்டக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, மெயினா அமைதியா போறது, சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அவங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க செயல்ல காட்டணும். பொறுமையோட காத்திருக்கிறதும் அவசியம். தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை காயப்படுத்துறது, குடும்ப உறவுகளை பிரிச்சு வைக்கிறது மற்றும் சில பாவங்களை செய்யறவங்களுக்கு சனி பகவான் நிச்சயம் அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த தண்டனைகளை கொடுப்பார் அப்படின்னு நீங்க நிதானமா கடந்து போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாயமான விஷயங்களை செய்யுங்க. தப்பு இருந்தா திருத்திக்குங்க. சில இடங்கள்ல மற்றவங்க செய்யற தப்ப மன்னிக்கவும் நீங்க முயற்சி செய்யுங்க. குடும்ப உறவுகள் சில மாதங்கள்ல சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதற்கான முயற்சிகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க பழைய சொத்தை வித்துட்டு புதுசா ஒரு தொழிலை தொடங்குறதுக்கும் உங்க தொழிலை அபிவிருத்தி செய்யறதுக்கும் நல்ல காலமா இனி இருக்க போகுது. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும்போது கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு துணை செய்யும். பல வருஷங்களா முடிக்க முடியாம இருந்த வேலைகளை எல்லாமே ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் ஒரு இயந்திரம் மாதிரி ஓய்வே இல்லாம ஓடிட்டு இருந்திருப்பீங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைச்சு சேமிப்புல முதலீடு செய்யறது புத்திசாலித்தனம். மற்றும் பூமி வாங்குறதுல நீங்க முதலீடு செய்யலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 3, 7, 10ஆம் இடங்களை அவர் பார்ப்பாரு. சனி பகவானின் இந்த பார்வை காரணமா பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே செய்யவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்து போராடி ஜெயிச்சு காட்டுவீங்க. மற்றவங்களுக்கும் முன்னுதாரணமா இருப்பீங்க. இதனால சமுதாயத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும். இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உங்க வாழ்க்கையின் அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். காதலிப்பவர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். பிரிதல் இருந்தாலும் என்னைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காதல் திருமணத்திற்கு முயற்சி செய்யறவங்களுக்கு இரு வீட்டாருடைய ஒத்துழைப்போட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதற்காக சில தடைகள் மற்றும் போராட்டங்களை கடந்து வர வேண்டியதாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான காலமா இருக்க போகுது. அவங்க கற்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தேர்வுகள்ல அதிகமான மதிப்பெண் எடுப்பாங்க. புதிதாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோட ஒரு வேலை கிடைக்கும். இது வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய மன சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். எங்கேயோ சிக்கி இருந்த உங்களுடைய பணம் வட்டியோட வசூலாகும். புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் கத்துக்கிட்டு உங்க தொழில பயன்படுத்துறது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய வாரிசுகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பா உயர்கல்விக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்கும். வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.